பிள்ளைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரட்டும் அப்படின்னு தான். அப்போ இந்த பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த புண்ணியமானது அவங்களுக்கும் போய் சேருது. அதுதான் உண்மை. அவர் இந்த சேவை மட்டும் கிடையாது, தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பில் தலைவராகவும் இருக்கிறாரு. ரோட்டரி சங்கத்தில் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, இப்போ உறுப்பினராக இருக்கிறாரு. ஜேசிஐ அமைப்புலையும் அவர் செயல்பட்டு இருக்காரு. எழுத்தாளர் அமைப்புலையும் செயல்பட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை அமைப்பில் செயல்பட்டுருக்காரு எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. அப்போ ஒரு மனிதர் இத்தனை அமைப்புகளிலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு ஆச்சரியமான மனிதர் தான் அவர். பள்ளியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் மட்டும் நடத்தலை, எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு எழுத்தாளர் நிகழ்ச்சியாக ஒரு புக்கு வெளியிடணுமா அந்த ஸ்கூலில் வச்சு நடக்கும், ஒரு சங்க நிகழ்ச்சியாக அந்த ஸ்கூலில் வச்சு நடக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இடம் அளிக்கிறார். ஏன்? அவர் சமுதாயத்தின் மேலே வச்சிருக்கிற அந்த அபரிதமான நம்பிக்கை, எல்லா மனிதர்கள் மேலேயும் அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய கண்ணீரோடு கலந்த பேச்சை கேட்கும் போது எனக்கும் கொஞ்சம் கலக்கமாக இருந்தது. ஏன்னா ஒரு வீட்டை நிர்வகிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு வீட்டை சரி பண்ணி நம்ம கொண்டு போகிறதே, அதை பட்ஜெட் போட்டு கொண்டு வர்றது பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு பள்ளியை நடத்துறது அதை விட பெரிய சிரமமான விஷயம். அப்போ அந்த பள்ளியை நடத்துறதுக்கு தேவையான நிதிகள் இல்லைன்னா அந்த பள்ளி தொடர்ந்து இயங்க முடியாமல் இருக்கும். ஆனால் அதையும் மீறி இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வர்றாரு. அதற்கு இந்த மேடையிலே அவர் உங்கள்கிட்ட அந்த ஒத்துழைப்பையும் கேட்குறாரு. ஏன்னா இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. உண்மையானது நம்ம பள்ளிக்கு செலுத்த வேண்டிய என்னென்னா பள்ளியோடைய அந்த கட்டணத்தை செலுத்தணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அப்போ தான் பள்ளி இயங்கும். ஒரு பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நிறுவனமோ ஏதோ மந்த நிலையை வந்துடும். அது நடத்துறதுக்கான அவங்க நல்ல நல்ல முயற்சிகள் செஞ்சாலும் அது நடத்துறதுக்கான இது வராது. அதனால் அனைவரும் சேர்ந்து கை கொடுத்தா தான் அந்த இடத்துல நல்ல பணிகள் நடைபெறும். அவர் பள்ளி நடத்துறதுக்காக கிடையாது, அவர் செய்கிற அந்த சேவைகளுக்காகவாது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கரம் கொடுக்கணும். எங்களுடைய அலையன்ஸ் சங்கமும் அதற்கான கரங்களை நிச்சயமாக கொடுப்போம். ஏன்னா ஒரு மனிதர் டக்குன்னு கண்ணில் தண்ணி வராது. ஏன்னா அதுவும் லேடிஸ்க்கு டக்குன்னு வந்துடும், ஜென்ஸுக்கு சாமானியமாக வராது. அப்போ அந்த உள் உணர்வுலேருந்து வெளிப்பட்டால் தான் அந்த கண்ணீர்ன்றது வெளியே வரும். அப்போ அந்த மனிதருடைய அந்த நல்ல எண்ணங்கள் அந்த இடத்துல பிரதிபலிச்சு ஆனந்தகுமார் சாருக்கு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிற ஒன்று தான், உங்களுடைய நல்ல மனதிற்கு இனிமேல் நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய கலக்கங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த இடத்துல தீர்ந்து போகும். ஏன்னா அதை இறைவனை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அதை வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய கஷ்டங்கள் அதோட சரியாக போகணும். ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வர்றது இயற்கை தான், அதை மீறி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த பள்ளியோடைய ஆசிரியர்களை நிறைய பார்த்துருக்கேன். அதாவது நிறைய விழாக்களில் கலந்துருக்கேன். ரொம்ப ரொம்ப துடிப்பான ஆசிரியர்கள். ஏன்னா ஒரு பள்ளி இயங்குறதுக்கு பணம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும். நல்ல ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல், வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் அவங்க பேசினாங்க. அவங்க ஒரு கர்ப்பிணி பெண், அதை மீறி இந்த இடத்துல நின்று பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிறக்க போகும் குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இங்கே பிள்ளைகளோட டான்ஸ் மிக மிக அற்புதமான டான்ஸ். ஆனால் நான் டான்ஸ் ஆனதை பார்க்கல, கீழே ஒரு டீச்சர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைகளை ஆட வைக்கிறதுக்கு பாடாப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் டெடிகேஷன். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்கான டெடிகேஷன் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆசிரியர் பெயர் முத்துலட்சுமி. அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. இப்படி ஒரு ஆசிரியர் கிடைச்சா போதும், பள்ளி எங்கேயோ போயிடும். நல்ல ஒரு துடிப்பான ஆசிரியர்கள் கொண்டு இயங்கி வருகிறது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதுபோக நம்மளுடைய மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் இங்கே நிறையா பார்க்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.